இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் இனி. நிலவிய சீரற்ற வானிலை தற்போது படிப்படியாக வழமைக்கு திரும்புகின்ற போதிலும் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்னும் சில பிரதேசங்கள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. சீரற்ற வானிலையால் 74,576 குடும்பங்களைச் சேர்ந்த 2,73,576 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. வெள்ளத்தினால் வவுனியா மாவட்டத்தில் 4,550க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த 15,891 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் முதல் மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பாவக்குளத்தில் 4 வான்கதவுகளும் 6 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. செட்டிக்குளம், பெரியகுளம் மற்றும் பாவற்குளம் ஆகிய பகுதிகள் நீர் பிரவாகத்தில் மூழ்கியுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் பெருக்கெடுத்துள்ளமையினால் பல குறுக்கு வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. A9 வீதியின் பூஓயா பாலத்தை அண்மித்த பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை நுரலியா பதுளை வீதியின் அக்கல பூங்காவுக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வீதியூடான போக்குவரத்து ஒரு புறமாக மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை 6 மணிக்கு மூடப்பட்ட வீதி இன்று காலை 6 மணி அளவில் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வெள்ளத்தினால் புத்தளம் பழைய எழுவாங்குளம் பகுதியில் சுமார் 30 வீடுகள் வரை நீரில் மூழ்கியுள்ளதுடன் சுமார் 500 ஏக்கர் வயல்நிலங்கள் அழிவடைந்துள்ளன. வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதால் மக்கள் நகரை நோக்கி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளனர். மல்வத்து ஓயா பெருக்கெடுத்துள்ளதால் மன்னார் மாவட்டத்தில் 1,209க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த 4,800க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். இருப்பிடங்களை விட்டு வெளியேறியவர்கள் 9 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் MACM ரியாஸ் தெரிவிக்கிறார். மன்னார் மாவட்டத்துக்கான போக்குவரத்து பாதைகள் 2 துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மன்னார் மதவாச்சி பாதை, அதே போன்று முருங்கனிலிருந்து சிலாவத்துறை செல்லுகின்ற பாதை, சிலாவத்துறையிலிருந்து புத்தளம் செல்லுகின்ற பாதை ஆகியன மூடப்பட்டிருக்கின்றது. தற்போது மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கான பாதை பாலியாறிலே 1.5 அடி மட்டத்திலே நீர் சென்று கொண்டிருக்கிறது. சிறிய அளவான வாகனங்கள் செல்ல முடியாது. இருந்த போதிலும் பார ஊரி வாகனங்கள் தற்போது பயன்பாட்டுக்கு விடப்பட்டுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 3,825 குடும்பங்களைச் சேர்ந்து 14,417 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புலனறுவை மாவட்டத்தில் 3 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. இதுவரை புலனறுவை மாவட்டத்தில் மீண்டும் மழை பெய்வதாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். குடாஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் அர்லகாங்வில உள்ளிட்ட பல கிராமங்கள் நீர் பிரவாகத்தில் மூழ்கியுள்ளன. குறித்த பகுதியில் சுமார் 200 ஏக்கருக்கும் அதிகமான விளை நிலங்கள் அழிவடைந்துள்ளன. இதேவேளை பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் மூடப்பட்ட போதும் மின்னேரியா மற்றும் கவுடுல நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக லங்காபுர, சோமாவதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களை அண்மித்து வாழும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு புலனறுவை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் ஒலிபெருக்குகள் மூலம் மக்களை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இதேவேளை விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த யாப்பா அபிவர்தன இன்று புலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு சென்று கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். வெள்ளத்தினால் அனுராதபுரம் மாவட்டத்தின் 1,221 குடும்பங்களைச் சேர்ந்த 3,761 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மல்வத்து ஓயா பெருக்கெடுத்தமையினால் அனுராதபுரத்திலும் பல இடங்களில் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. நாஷாதுவ நீர்த்தக்கத்தின் மான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று மண்சரிவு ஏற்பட்ட தியத்தலாவ மற்றும் அபுதல பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். பின்னர் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார். මීට පස්සේ කිසිම ආයතනයකට රාජ්‍ය ආයතනයකටවත් කිසිදු ඉදිකිරීමක් කරන්න අපිට දෙන්නේ නැහැ.
தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் அனுமதியின்றி எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு நிறுவனத்திற்கும், அதாவது அரசு நிறுவனத்திற்கு கூட கட்டடங்களை நிர்மாணிக்க இடமளிக்கப்பட மாட்டாது. கிராம சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இந்த நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்கவில்லை என சில மாவட்டங்கள் மற்றும் சில பகுதிகளிலிருந்து எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த விடயம் தொடர்பில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருடன் கதைத்து அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க நாம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். විනයානුකූලව කටයුතු කරන්න අපි පසුබට වෙන්නේ නැtei කියන එකත් මම ඉතාමත් වගකීමෙන් කියනවා. மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் ஓய்வு பெறக்கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திசமகாராம சூரியவெவ பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு சஜித் பிரேமதாச நிவாரணமாக அரிசி வழங்கினார். පාටක් ජාතියක් ආගමක් කුලයක් පන්තියක් තරාතිරමක් බල්ලා නෙවෙයි සමස්ත ජනතාව විපතට පත් වුණා. நிறம், ஜாதி, மதம், குலம் என்ற ரீதியில் அல்லாது அனைத்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று இந்த காலப்பகுதியில் அநேகமானோர் விடுமுறை பெற்று செல்வார்கள். எந்த அளவு விடுமுறைக்கு தேவை நிலவிய போதிலும் உங்களை மறந்து, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மறந்து, உங்களது பசியை மறந்து எம்மால் நிம்மதி பெருமூச்சு விட முடியாதுள்ளது. அதனாலே எந்தவித வேறுபாடுகளுமின்றி 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான அரிசியை 7,000 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். බේදකින් තොරව අපි ලබා දෙන්න කටයුතු කරන්නේ. இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் திட்டம் ஒன்று ஜனசித்த முன்னணியின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரரினால் முன்னெடுக்கப்பட்டது. தெதிரோயா பெருக்கெடுத்தமையினால் பாதிக்கப்பட்ட மாவதகம தேர்தல் தொகுதியின் கிரிவுல மற்றும் அம்பலநியாய பகுதி மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் மற்றும் அபியாச கோப்பைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. මේ දේශපාලඥයෝ හැම වෙලාවම හිතන්න ඕන ඒගොල්ලන් அப்பாவி பொதுமக்களே தம்மை அதிகாரத்தில் அமர்த்தியுள்ளார்கள் என்பதை அரசியல்வாதிகள் எந்த நேரமும் நினைவிற்கொள்ள வேண்டும். மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு நிறம், ஜாதி, மதபேதமின்றி அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். தேவையான அனைத்தையும் அனைவருக்கும் வழங்க வேண்டும். බලන්නේ නැතුව ජාති ආගම් කුල ભેද බලන්නේ නැතුව මේ සෑම සීළු දෙනාටම මේ අවස්ථාවේදී සහයෝගය ලබා දෙන්න ඕනේ. සීළු දෙනාටම දෙන්න ඕන අවශ්‍ය කරන දේවල්. வருடத்தின் முதல் 7 மாத கால பகுதிக்குள் நாட்டில் வறட்சியான காலநிலை. வறட்சியான காலநிலை காரணமாக 20,000 ஹெக்டேயர் வயல் நிலங்கள் பாதிப்பு. பாவனைக்கு தேவையான அளவு அரிசி காணப்படுகின்றது. அரிசி ஏற்றுமதி நடவடிக்கைகளில் மாத்திரம் சிக்கல் நிலை. 2012ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பெரும்போக நெற்செய்கையை ஆரம்பித்தனர். சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களின் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டு பாவனைக்கு தேவையான அளவு அரிசியை பெற்றுக்கொள்ள முடியுமா? அரிசி தட்டுப்பாடு நிலவும் முன்னர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமல்லவா? பாராளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை சவாலுக்குட்படுத்தும் செயற்பாட்டை நோக்கி பிரதம நீதியரசர் நீதிபதிகளை வழிநடத்துவதாக நிர்மாணத்துறை, பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அமைச்சர் இதனை கூறினார். பிரதம நீதியரசர் பதவி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாகும். நீதிமன்றம் அவரின் தேவைக்கேற்ப தீர்ப்பை வழங்க முயற்சிக்கின்றது. அந்த தீர்ப்பு கிடைத்தவுடன் தாம் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் பதவியில் இருப்பதாக பிரதம நீதியரசர் கூறுவார். பாராளுமன்றத்தில் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அரசியலமைப்பின் பிரகாரம் என்னை நீக்கியுள்ளனர். எனினும் அந்த செயற்பாட்டை இந்த நீதிமன்ற தீர்ப்பு செல்லுபடியற்றதாகியுள்ளது. எனவே நான் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய செயற்படுகிறேன் என்று கூறுவார். பாராளுமன்றத்திற்குள்ள அதிகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அது நீதிமன்றத்திற்கு தெரியும். அவ்வாறு தெரிந்தும் கூட இன்று பாராளுமன்ற அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்தும் செயற்பாட்டை நோக்கி பிரதம நீதியரசர் நீதிபதிகளை வழிநடத்துகிறார். ශිරාණි බණ්ඩාරනායක අග විනිසුරු තුමිය. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பில் இத்தகைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் அவர் மிகவும் நேர்மையான பெண்மணி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். வானொலி துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த தேவிஸ் குருகே, பாடலாசிரியர் பிரேமகிருதி ஆல்விஸ் போன்ற கௌரவமான பிரஜைகளின் வாழ்க்கையை சீர்குலைத்த கும்பலே என்று பிரதம நீதியரசருக்கு எதிராக சிறு பூசும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளனர். ஒன்றும் அறியாதவர்களை போன்று அவர்கள் என்று கருத்து வெளியிடுகின்றனர். இந்த நாட்டின் ஒழுக்கம் அல்லது வேறு எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் கதைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ඒගොල්ලන්ට මේ රටේ සදාචාරය ගැන එහෙම නැත්නම්
වෙනත් දෙයක් ගැන කතා කරන්න අයිතියක් නැහැ. திசவாவியில் படகொன்று கவிழ்ந்தமையால் உயிரிழந்த 5 பூத உடல்கள் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டன. எங்கிரிய பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் ஸ்ரீதரன், ரசிகா சந்திரலால், ஸ்ரீயந்த பீரிஸ் மற்றும் அசேல நிரோஷன் ஆகிய 4 பூத உடல்கள் எங்கிரிய புனித பேதுருவானவர் கிராமத்தில் உள்ள கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது உறவினர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்று பிற்பகல் பூத உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டன. இதேவேளை குறித்த படகு விபத்தில் உயிரிழந்த துமிந்த ருஷான் குணதிலகவின் பூத உடல் கலகேட்டிய மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த சனிக்கிழமை கதிர்காமத்திற்கு சென்று திரும்பும் வேளையில் திசவாவியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்ததில் 7 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் சிலோன் டுடே ஆங்கில பத்திரிகையின் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் திடீர் விபத்தொன்றில் இன்று காலை உயிரிழந்துள்ளார். 21 வயதான அமிலா மெண்டிஸ் ஜாசிங் என்ற பெண் ஊடகவியலாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடமைக்காக இன்று காலை அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அமிலா ராஸ்மித் பிளேஸ் மற்றும் விஜயராம மாவத்தை ஆகியன ஒன்றிணையும் சந்தியிலேயே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளார். அமிலா இன்று காலை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதிக வேகத்துடன் பயணித்த லாரி ஒன்று அவர் மீது மோதியதுடன் அருகிலிருந்த வீட்டு சுவர் ஒன்றுடன் மோதிய பின்னரே நின்றுள்ளது. நாங்கள் அந்த இடத்திற்கு செல்லும் போதே போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த அமிலா தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள லாரியின் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற உடனேயே நான் சென்று பார்வையிட்டேன். சிறிய ஒருவரை போன்று காணப்பட்டார். இந்த கல்லின் மேல் அவரது முகம் இருந்தது. நான் முகத்தை காணவில்லை, தலைப்பகுதியை கண்டேன். சாரதி வாகனத்தை விட்டு வெளியில் வந்தே அவரை பார்த்தார். அவரை பார்க்கும் போது நினைவு இருக்கவில்லை, சுவாசம் மாத்திரமே இருந்தது. அதன் பின்னர் நீல நிற முச்சக்கர வண்டி ஒன்று வந்தது. அந்த முச்சக்கர வண்டியிலே வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற அமிலா உயிரிழக்கும் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பொன்றின் இறுதி ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. கிருளப்பனை தக்ஷீலா பகுதியைச் சேர்ந்த அமிலா சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் சிலோன் டுடே ஆங்கில பத்திரிகையில் கடந்த ஜூன் மாதத்திலேயே இணைந்து கொண்டுள்ளார். அமிலாவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெறும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடிய போதிலும் அநேகமான பகுதிகளில் ஆற்றுவாழை மற்றும் சல்பீனியா போன்ற தாவரங்கள் படர்ந்துள்ளமை காரணமாக தொடர்ந்து வெள்ள நீர் தேங்கி நிற்பதனை காணக்கூடியதாக உள்ளது. மாவட்டத்தின் மேற்கு புறமாக அமைந்துள்ள நெல் வயல்களில் நிரம்பியுள்ள வெள்ள நீரானது கால்வாய்கள் மற்றும் ஆறுகள் ஊடாக வடிந்து சென்றே கடற்பகுதியை அடைய வேண்டியுள்ளது. இயற்கை சமநிலையை பேணுவதற்கு தாவரங்கள் இன்றியமையாதவையாக உள்ள போதிலும் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான இக்கட்டை மக்கள் எதிர்நோக்குகின்றனர். வயல் நிலங்களிலிருந்து வெள்ளம் வடிந்தோடுவதில் இவ்வாறு தாமதம் நிலவுகின்றமையினால் தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பார்க்கலாம்.